அமெரிக்காவுடைய அதிபர்கள் ரீசெண்டா வந்தாங்களே, ஜார்ஜ் புஷ்ல ஆரம்பிச்சு ஒபாமாவை தொட்டு ட்ரம்ப் ஆரம்பிச்சு பைடன் வரைக்கும் யாரை வேணா எடுத்துக்கோங்களேன், இவங்க யாரு குடும்பத்துக்கும் இல்லாத சொத்து இவங்களோட பல நூறு மடங்கு இந்த கும்பலுக்கு இருக்குது. அது எப்படிங்க, உலகத்திலேயே சர்வ வல்லமை படுத்த முதலாவது இடத்துல, பொருளாதார முதலாவது இடத்துல சும்மா $30 டிரில்லியன் வருமானம் அமெரிக்காவை ஆண்டவங்க அவங்க குடும்பத்துக்கே கம்மியாக இருக்குது. அது எப்படி குட்டி ஸ்டேட் அமெரிக்காவோட ஒப்பிடும்போது 1000ல் 1 பங்கு கூட வராது. அப்படி ஒரு ஸ்டேட், சின்ன மாநிலம், அப்படி ஒரு வறுமையில இருந்த மாநிலத்தில் ஆண்டு ஒரு குடும்பமே அமெரிக்க அதிபர்கள் லிஸ்ட் எடுத்தா கூட அவங்க எல்லாரும் ஈக்குவலா சம்பாரிச்சு பல லட்சம் கோடிகளை உள்ள வச்சிருக்க முடியுதுன்னா அது எப்படி? எப்படின்னா மொழி உணர்வு இருக்குல்ல, உங்களுக்கு மொழியை சொல்லி நாங்க திசை பாருங்க, சிவகார்த்திகேயன் படம் நடிச்சிருக்கேன் போய் பாரு, பார்க்க சொல்லிட்டு பின்னாடி எடுக்கிறதுக்கு ஒரு 150 கோடி செலவு வச்சிருப்பாங்க, அது 300 கோடி கடை காமிச்சிருப்பாங்க, அதுல 500 கோடி லாபம் வச்சு கருப்பு பணத்தையும் மாத்திடுவாங்க. நீ திரைப்படம் தான் பாக்குற, அதுக்கு பின்னாடி கூட நிழல் உலகம் இருக்குல்ல, இவங்க என்னென்ன பண்ணுவாங்கன்னு அதை நீ கவனிச்சேன்னா நீ உருப்படியான தலைவர் தேர்ந்தெடுப்ப. எனவே மொழி சார்ந்த உணர்வோட போகும்போது நம்மளை வரலாற்று ரீதியாக ஏமாத்திருக்கானுங்க, இந்த மாநிலம் உருவான கதை விஷயத்திலே ஏமாத்திருக்கானுங்க, கடைசியா அந்த மொழி எப்படி முன்னேறுன்ற விஷயத்துக்கு நமக்கு ஒரு ஆரோக்கியமான வழிகாட்டுதலும் இங்க இருந்தது கிடையாது. நம்மளை ஏமாத்தி கொள்ளைதான் அடிச்சானுங்க, கொள்ளையடிச்ச காசை வச்சு படமும் எடுத்தானுங்க. படம் எடுத்து நமக்கு என்ன சொல்றானுங்க, மொழி உணர்வு பார்த்தீங்களா நாங்கள் புதுசாக கொண்டு வந்திருக்கோம், அதை பார்த்து ஏமாறுங்கன்றாங்க. இந்த ஏமாறுங்கன்னு சொல்றாங்க, இந்த படம் எடுத்த ஆகாஷ் ஆகட்டும், அதுக்கப்புறம் ஃப்ரெண்டு ரத்தீஷ் ஆகட்டும், இல்லாட்டி உதயநிதி மகன் ஆகட்டும், இந்த ஆகாஷ் ரத்தீஷ் அது அந்த முரளி மகன் இவங்கெல்லாம் நைட்டு எப்படி வாழ்வாங்கன்னு உங்களுக்கு தெரியவே தெரியாது. நான் சொல்ல முடியும், இங்க எப்படி இப்படி கிளப்ல எப்படி ஆட்டம்லாம் ஆடிக்கிறாங்க 1 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கே தெரியும். எனவே இந்த கும்பல் எல்லாம் யோக்கியம் கிடையாது. காசு இருக்கு, இந்த டைரக்டர் கூட்டி விட்டாங்க, நீ மொழியை வச்சு ஏதாவது உருட்டு அப்படி உருட்டி விடுறாங்க, நம்மளும் ஏமாற தயாரா இருக்கும். எனவே இந்த படம் ஃபிளாப் ஆனது மட்டும் கிடையாது, இதை தாண்டி நமக்கு இருக்க வேண்டிய அறிவு என்ன தெரியுமா, இதுதான் இந்த கும்பல் நம்மளை ஏமாத்த முயற்சி பண்ணுது. உண்மையிலேயே தீ பரவட்டும், எதை எதிர்த்து இந்த குடும்பம் 4 தலைமுறையாக மொழியை வச்சு மட்டுமே இந்த மக்களை ஃபுல்லா ஏமாத்திருக்கானுங்க. அடுத்து இன்ப நிதியை கொண்டு கருணாநிதி நிப்பாட்டுவானுங்க. இதை எதிர்த்து தீ பரவட்டும்.